வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட மசோதாக்களில் தமிழ்நாடு நிதி பொறுப்பு மசோதா 2024 உள்ளது. இது பிப்ரவரி 2024 இல் ஆளுநரால் முன்னதாக திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் இந்த அமர்வின் போது மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு சம்பளம் வழங்கல் மசோதா, தமிழ்நாடு ரத்து மசோதா, தமிழ்நாடு ரத்து மசோதா, தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் மசோதா மற்றும் தமிழ்நாடு கடல்சார் வாரிய மசோதா ஆகியவை ஒப்புதல் பெற்ற பிற மசோதாக்களில் அடங்கும். இந்த சட்டங்கள் மாநிலத்திற்குள் பல்வேறு நிர்வாக மற்றும் உள்கட்டமைப்பு புதுப்பிப்புகளை உள்ளடக்கியது. கூடுதலாக, தமிழ்நாடு மின்சார நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி மசோதா, தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் திருத்த மசோதா மற்றும் தமிழ்நாடு ஒதுக்கீட்டு மசோதா ஆகியவற்றுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதாக்கள் முறையே நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துதல், கல்வித்துறையில் விதிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மாநில செலவினங்களை அங்கீகரித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி அக்டோபர் 31 நிலவரப்படி 8 மசோதாக்கள் இன்னும் ஆளுநரின் பரிசீலனையில் உள்ளன. அவற்றில் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா 2025, இது முதலில் 2022 இல் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் மாற்றங்களுக்கான பரிந்துரைகளுடன் திரும்பியது. இந்த மசோதா தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்திற்கான பிரத்யேக பல்கலைக்கழகத்தை நிறுவ முயல்கிறது. இதற்கிடையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கல்வியாளர்களின் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் மசோதா 2025 மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் மாநிலத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்களின் சுயாட்சி மற்றும் ஒழுங்குமுறையை பாதிக்கக்கூடும் என்ற பரவலான விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த மசோதா திரும்ப பெறப்பட்டது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.